சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026. ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு என்பது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும் என்பது நம்மளுடைய கணிப்பு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா பள்ளியில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியருடைய கணக்கெடுப்பு, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 3600 காலி பணியிடங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லி செய்திகளும் கிடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ நான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதனை குறித்த செய்திகள் பார்த்திங்கன்னா நாள்தோறும் கிடைக்கப்பட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2025 பிஜி டெஸ்ட் முடிஞ்சோடனேயே எக்ஸாம் முடிஞ்சோடனே நிறைய ஆசிரியர்கள் அடுத்த பேஜ் எப்போன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஸோ இதற்கான ஒரு முழுமையான தகவல் கிடைக்கிற வரைக்கும் ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா வட்டார கல்வி அலுவலராக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஸோ இதில் கவனம் செலுத்திட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் பார்த்திங்கன்னா செய்திகள் கிடைக்கப்படுது. அதிகபட்சம் இதனுடைய அறிவிப்புங்கிறது நெக்ஸ்ட் இயர் இருக்கும். ஸோ அதற்கு முன்பு என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்திகள் கிடைக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு, ஸோ அதே மாதிரி எக்ஸாம் எல்லாமே நெக்ஸ்ட் இயர் இருக்கும் என்பது தான் தற்போதைய செய்தி. ஸோ இப்போ இருந்தே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்கினா மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை நம்ம பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நியூ சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ போன பிஜிலேயே நம்ம பார்த்துட்டோம். அப்போ அதற்கு தகுந்தாற் போல் ஸ்டடி மெட்டீரியலை கிரியேட் பண்ணி ஸோ நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு இது சிறந்ததாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நியூ பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம், சரிங்களா? நியூ பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ பேஜ் ஆனது பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு, குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய முதல் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதான், சரிங்களா? ஸோ இதை 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை நம்ம நினைச்சிடறோம் இந்த தேர்வை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு இதில் நம்ம என்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மெத்தடானது உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ். ஸோ இந்த நியூ சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழாக இருக்கட்டும், ஸோ அதனை தொடர்ந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் டெஸ்ட். இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 260 தேர்வுகள் தமிழுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு ஒன்லைனர் டெஸ்ட், நியூ சிலபஸ். ஸோ அந்த நியூ சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி தமிழாக இருக்கட்டும், ஸோ உங்களுடைய மேஜர், அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதற்கு ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு 260 தேர்வுகளை உள்ளடக்கிய ஒன்லைனர் டெஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடத்தி முடிக்கிறோம். ஸோ ஒன்லைனர் டெஸ்ட் நடத்தி முடிச்ச பிறகு அதற்கு பிறகு இரண்டாவது மெத்தடாக எம்சிக்யூ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 160 தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ், அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய நம்ம படிக்க வேண்டிய புத்தகத்தை முழுமையாக தொகுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த புத்தகத்தின் வாரியாக ஒன்லைனரை நம்ம நினைச்சிரோம் முடிக்கிறோம். ஸோ ஒன்லைனரை முடித்து எல்லாமே கையில் எடுத்து அதிலிருந்து எம்சிக்யூ டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மேஜருக்காக இருக்கட்டும், எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் மெத்தடாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ 3வது மெத்தட் இதை முழுமையாக உள்ளடக்கி பயிற்சி வகுப்புகள்,
சரிங்களா. பயிற்சி வகுப்புகளானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி பயிற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிரோம் 3 மெத்தடை உங்களுக்கு இதில் கொடுக்குறோம். ஒன்லைனர் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் கிளாஸு, எம்சிக்யூ பேட்டர்ன். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிரோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25,000 தேர்வுகளை உள்ளடக்கிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு, ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் 25,000 கொஷின்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 10,000 கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு ப்ராக்டிஸ் கொஷினாக, ஆன்சர் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷினாக உங்களுக்கு 10,000 கொஷின் அதனுடைய பிடிஎஃப் கடைசியில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு 10,000 கொஸ்டின்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே இந்த பிஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு பேஜ் தமிழ் பாடத்துக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ அப்போ இதில் நம்ம மேக்சிமம் எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடம். ஸோ அப்போ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் என்ன? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதிர்பார்க்கக்கூடியது இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம அடுத்து என்ன செய்ய முடியும், ஒன்லைனர் டெஸ்ட் எழுத முடியும். ஒன்லைனரை முழுமையாக வச்சு தான் நம்ம எம்சிக்யூ பேட்டர்னில் போக முடியும். ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு தான் 10,000 கொஸ்டினை நம்ம என்ன செய்ய முடியும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். 25,000 கொஸ்டினையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ மெயினாக கதாநாயகனாக ஹீரோவாக இருக்கக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 24 தொகுதிகள், சரிங்களா, 24 புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் 15 புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரியாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 9 புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்லைனராக உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் 24 புத்தகம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த புத்தகத்தை நம்ம என்ன செய்கிறோம், பிடிஎஃபாகவும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி போஸ்ட் கொரியர் மூலமும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் பிடிஎஃபாக வேணாலும் வாங்கிக்கலாம், கொரியர் மூலம் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த 15 புத்தகத்தையும் 9 ஒன்லைனரையும் முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் படித்து அடுத்து வந்து என்ன செய்றீங்க, ஒன்லைனருக்கு தயாராகிறீங்க. ஸோ அந்த ஒன்லைனரை அடிப்படையாக வச்சு எம்சிக்யூக்கு தயாராகிறீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு பேஜோட டீட்டெயில். அப்போ 260 ஒன்லைனர் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ 260 ஒன்லைனர் டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல அதற்கான ஷெடியூலை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஷெடியூல் சொல்லி எடுத்துக்கிற பொழுது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 260க்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 260 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காலத்தை பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 260 டெஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டு நம்பர் இதில் இருக்கும். அந்த டெஸ்ட்டு என்ன யூனிட்டில் இருக்குது, ஸோ அந்த யூனிட்டுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் என்ன, ஸோ அது எத்தனை பேஜஸ் இருக்கும், நம்ம எத்தனை பேஜஸ் படிக்கணும், ஸோ அதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷெடியூல். ஸோ உங்களுக்கான ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷெடியூலை இதில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபஸ்ட்டு யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு தமிழும் உலக செம்மொழிகளும், தமிழும் உலக செம்மொழிகளும்ங்கிறது முதல் புத்தகம் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 234 பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் 35 பக்கங்களாக இதை என்ன செய்யணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அப்போ இந்த தமிழும் உலக மொழியும் என்கிற இந்த புத்தகத்தில் மொத்தம் எத்தனை தேர்வுகள் கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 தேர்வுகளானது உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது டெஸ்ட்டுங்கிறது நம்ம என்ன செஞ்சிடும், அகலாய்வு மற்றும் பண்பாட்டு பரவல்ங்கிற புத்தகத்துக்குள்ளே போயிடும். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 177 பக்கங்கள் இருக்கும். ஸோ இதில் 30 பக்கங்களாக நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ அப்போ 2வது புத்தகம் எது, அகழாய்வு மற்றும் பண்பாட்டு பரவல். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இருக்கக்கூடியது தான். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 தேர்வுகள் வரைக்கும் 13 தேர்வுகள் வரைக்கும் கொடுத்துரும். ஸோ அதுக்கு பிறகு இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு ஃபஸ்ட்டு,
ஸோ அப்போ இந்த மொழி வரலாறுக்கு ஷெடியூல் இல்லையேன்னு பார்ப்போம். ஸோ இந்த மொழி வரலாறை முழுமையாக உள்ளடக்கி 3000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனர் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துறோம். அப்போ அந்த ஒன்லைனரை நீங்கள் படித்தா போதும். ஒன்லைனர் டெஸ்ட்டு உங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த 3000த்துக்கு மேற்பட்ட அந்த ஒன்லைனரை படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம், ஸோ அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு 2 தேர்வு கொடுக்குறோம். ஸோ அடுத்து மொழி வரலாறு சக்திவேலிருந்து ஒரு தேர்வு. அப்போ நீங்கள் அந்த 3000 கொஸ்டினை படிச்சுட்டு 3 மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ யூனிட் 1ஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 தேர்வுகள் நம்ம உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 16 தேர்வுகள் உங்களுக்கு முழுக்க முழுக்க புது புத்தகத்தில் புது சிலபஸ் மொழி வரலாறுக்கு நம்ம மொத்தமாக கொஸ்டின் பேங்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அடுத்து யூனிட் 2 எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனாருடைய புத்தகம். ஸோ இதை நம்ம போஸ்ட் மூலமும் கொடுக்குறோம், பிடிஎஃபாகவும் கொடுக்குறோம். கவனிச்சுக்கோங்க, டோட்டலாக 661 பக்கங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த 661 பக்கங்களை நம்ம நினைச்சிடறோம் 35 பக்கங்களாக பிரிக்கிறோம். 17வது தேர்வாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு ராச மாணிக்கனாரினுடைய புத்தகம் 17வது தேர்வாக ஆரம்பிக்குது. 17வது தேர்வாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த ராச மாணிக்கனாரினுடைய புத்தகமானது எத்தனாவது தேர்வில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35வது தேர்வாக 17 ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு 35வது தேர்வாக இது என்ன செய்யுது, முடிவு பெறுது. ஸோ அடுத்து 36வது தேர்வு நீதி நூல்கள், இதுக்கு ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் 35 பக்கங்களாக நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது தேர்வு வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, அதுல இருந்து கொடுக்குறோம். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையில் டோட்டலாக 450 பக்கம். ஸோ இந்த 450 பக்கத்தையும் நீங்கள் நினைச்சிறீங்க 35 பக்கங்களாக பிரிக்கிறீங்க. இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சொல்லி எடுத்துக்கிற பொழுது டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெஸ்டோட முடியுது, சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பது 51வது தேர்வில் இது என்ன செய்யுது, முடிய ஆரம்பிச்சிருது. 51வது தேர்வு யூனிட் 3 சிலப்பதிகாரம் மணிமேகலையோட முடிஞ்சிருது. அப்ப யூனிட் 4 எடுத்துக்கிட்டோம்னா சைவ சமய வரலாறு. ஸோ இது 350 பக்கங்களை உடையது. ஸோ இதை நம்ம என்ன செய்யறோம் 35 பக்கங்களாக பிரித்து படிக்கிறோம். அப்ப 51 தேர்வோட சிலப்பதிகாரம் மணிமேகலை முடிஞ்சிருது. யூனிட் 4க்கு 52வது தேர்வுல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சைவ சமய வரலாறு என்ற பகுதியானது எந்த தேர்வோட உங்களுக்கு முடியுது சொல்லி பார்த்தீங்கன்னா 61வது தேர்வோட சைவ சமய வரலாறு முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் ஒரு ஆய்வு. ஸோ இது 350 பக்கங்கள் இதுல. ஸோ இந்த பெரிய புராணம் ஆய்வு 4வது யூனிட்டுக்கு இது 2வது புத்தகமாக நம்ம கொடுத்துருக்கோம். 62வது தேர்வாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71வது தேர்வாக இந்த பெரிய புராணம் ஆய்வு முடிகிறது. 72வது தேர்வில் சிற்றிலக்கியங்களுக்குள்ள போயிடும். 263 பக்கங்களை உடைய என்ற சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமனுடைய புத்தகம் இங்கே உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா இது வந்து பார்த்தீங்கன்னா 78 தேர்வு வரைக்கும் 78 சிற்றிலக்கிய செல்வம் நாவி ஜெயராமனுடைய புத்தகம் 78 பக்கம் வரைக்கும் இருக்கு. ஸோ அடுத்து யூனிட் 6ல் நாவல் இலக்கியம் கைலாசபதியோட புக்கு 245 பக்கங்களை உடையது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் பக்கத்தோட உங்களுக்கு கொடுத்துறோம். பக்கத்தோட உங்களுக்கு கொடுத்து ஸோ அந்த புத்தகத்திலிருந்து 35 பக்கங்களாக பிரித்து ஆசிரியர்கள் அதை என்ன செய்றீங்க படிக்கிறீங்க. இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மூல புத்தகத்தினுடைய கண்டென்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பிஜிடிஆர்பியை நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அடுத்து செய்ய வேண்டிய பகுதி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் என்னென்ன புக்கை படிக்கணும். ஸோ அந்த புக்கை டோட்டலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். 10 யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 மூல புத்தகம். ஸோ அந்த 48 மூல புத்தகத்தையும் டோட்டலாக கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 24 தொகுதிகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். ஸோ பிடிஎஃபாகவும் கொடுக்குறோம். 2ல் என்ன பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இந்த தேர்வை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் என்ன செய்யலாம்
முழுமையாக கிளியர் பண்ணுவதற்கான வழிமுறையை இங்கே நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10ன்னு எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் வரைக்கும் இங்கே ஷெடியூல் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, அடுத்து 2 யூனிட்டை சேர்த்து மாடல் டெஸ்ட்டு, அடுத்து சைக்காலஜிக்கான ஷெடியூலு, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ஷெடியூலு, ஜிகேக்கான ஷெடியூல், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டு எல்லாமே ஒன்லைனரில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 2ஓட சேர்த்து 260 தேர்வுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இது ஒன்லைனர் தேர்வுக்கான ஷெடியூல். ஸோ இந்த தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த தேர்வு முழுக்க நம்முடைய சுபிக்குழுவினுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து கொஷினோட பிடிஎஃப், ஆன்சரோட பிடிஎஃப்னு சொல்லி ரெண்டையுமே பிடிஎஃபாக நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இதற்கு தேவையான 26 கையேடுகள் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொரியர் மூலமும் கொடுக்குறோம், பிடிஎஃபை வாட்ஸ்அப்லையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன பேட்டர்ன் உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். அப்போ இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், அதற்கு பின்பு தான் எம்சிக்யூ பேட்டர்ன் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டு எப்படி நம்ம கொடுக்குறோம், வாரத்தில் 2 நாட்கள் இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டு, செவ்வாய்க்கிழமை ஒரு டெஸ்ட்டு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அதற்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த தேர்வை 2 மெத்தடில் கொடுக்குறோம். ஒன்று மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் 260 தேர்வுகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேர்வில் இருந்து 260 தேர்வு வரைக்கும் ஒன்லைனர் தேர்வாக மொபைல் ஆப்ஸில் பிடிஎஃபாக கொடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே பேட்டர்னில் 160 தேர்வுகள் எம்சிக்யூவில் செகண்ட் பேட்டர்னாக எம்சிக்யூ பேட்டர்னாக 160 முதல் தேர்வுலேருந்து 160 தேர்வு வரைக்கும் 4 ஆப்ஷனோட நம்ம நினைச்சிடறோம் 2 பேட்டர்னில் எக்ஸாம் கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூனில் சரிங்களா, ஜூன் 9 இருந்து இந்த எக்ஸாம், செவ்வாய்க்கிழமை ஜூன் 1 இருந்து இந்த எக்ஸாமை நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ ஜூன் 9. ஸோ இந்த எக்ஸாமில் அடுத்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொரியரில் கொடுக்குறோம், இல்லை பிடிஎஃபாக கொடுத்துறோம். ஸோ 2 பேட்டர்னில் 260 ஒன்லைனர் டெஸ்ட்டு, ஸோ 160 எம்சிக்யூ பேட்டர்னில் டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஜூன் 9 ஃபஸ்ட்டு ஒன்லைனர் டெஸ்ட்டை நம்ம நினைச்சிரோம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வானது உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தேர்வுக்கான எக்ஸாம் ஃபீஸ், நுழைவு கட்டணம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம 2 மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நுழைவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறோம். ஸோ 2 மெத்தடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துறோம். சரிங்களா, ஒன்லைனர் டெஸ்ட்டும் எம்சிக்யூ பேட்டர்ன்லேயும் டெஸ்ட்டு கொடுத்துறோம். 10,000 கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துறோம். 25,000 கொஸ்டின் நீங்கள் மொபைல் ஆப்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுத்துறோம். சரியா, இதுதான் இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன். இதற்கு நம்ம நுழைவு கட்டணம் ரூபாய் 3000 வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்டீரியல் வேணும், எனக்கு கையேடு, இந்த 10 யூனிட்டுக்கு கையேடு, அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனர் கொஸ்டின்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 24 புத்தகம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 24 புத்தகங்களும் வேணும் சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு 7,500 ரூபாய் இதற்கான கட்டணம். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணி கொடுத்துறோம். சரிங்களா, இதோட நம்ம என்ன செய்கிறோம், 40,000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேங்காக புக்லெட்டாக கொடுக்குறோம். ஸோ அது சேர்த்து மெட்டீரியலோட வாங்கும் பொழுது 10,500 ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ நீங்கள் எக்ஸாம் மட்டும்ங்கும் போது எல்லாமே மெட்டீரியலுடைய பிடிஎஃப் கொடுத்துறோம், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், மொபைல் ஆப்ஸில் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் கிளாஸோடு சேர்த்து 3000 ரூபாய்.
எனக்கு மெட்டீரியலாக வேணும் சொல்கிற பட்சத்தில் 7500, கொஷின் பேங்கும் சேர்த்து வேணுங்கும் போது 10500. ஸோ இது நம்ம சுபிக்குழு வைத்திருக்கக்கூடிய அமௌண்ட்டோட டீட்டெயில். ஸோ கிட்டத்தட்ட இது அடுத்து பிஜிடிஆர்பி நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான். நம்ம அது வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறோம். அடுத்து எம்சிக்யூ பேட்டர்னில் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த எம்சிக்யூ பேட்டர்னில் டெஸ்ட்டு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 160 தேர்வுகள். ஸோ இந்த 160 தேர்வுக்கான ஷெடியூல் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இது யூனிட் வைஸாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மொழி அமைப்பும் வரலாறும், அதோட திராவிட மொழிகள். ஸோ ரெண்டையுமே சேர்த்து 100 கொஸ்டின். இதே மாதிரி உங்களுக்கு 160 தேர்வு. ஸோ அந்த 160 தேர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு தமிழ் பாடத்தோட எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஸோ எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 160 தேர்வுகள். இந்த 160 தேர்வுக்கான ஷெடியூல் இங்கே இருக்குது. ஸோ 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த பேஜ் எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஜூன் 9ஆம் தேதி 2026. இதற்கான கடைசி நாள் டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2 நாள் கொடுத்துருந்தோம். இந்த எம்சிக்யூ பேட்டர்னில் டெஸ்ட் வரும் பொழுது வாரத்தில் 3 நாட்கள், இந்த 160 தேர்வுகள் வாரத்தில் 3 நாட்கள் இருக்கும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்து டெய்லி டெஸ்ட்டாக இதை நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய சிறப்பு தள்ளுபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸ் ஆரம்பித்தாலும் நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செய்வோம், மிக குறைந்த கட்டணம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தள்ளுபடியோடு நம்ம என்ன செய்கிறோம், ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது 3000 ரூபாய். சரிங்களா? ஸோ 3000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும், ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துரும். அதே மாதிரி 2 மெத்தடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துரும். ப்ராக்டிஸ் கிளாஸு 40,000 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, 10,000 கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இதில் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும், 15 புத்தகம் ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா? 15 புத்தகம் ஸ்டடி மெட்டீரியல், 9 புத்தகம் ஒன்லைனர். இந்த ஒன்லைனர் எனக்கு வேண்டாம். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் சொல்லி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 1000 rupees. அப்போ இந்த 15 புத்தகத்தினுடைய விலை என்ன, 5500 ரூபா. 15 புத்தகம் நம்ம கொரியர் அனுப்பும் பொழுது 5500. ஸோ இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் 1000 ரூபாய். அப்போ 6500 ரூபாய் கட்டி நீங்கள் இணைச்சிக்கலாம், இதில் இணைஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேண்டாம், இந்த ஒன்லைனர் மட்டும் போதும். ஸோ இந்த ஒன்லைனர் சொல்லி எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 9 புத்தகம். ஸோ இதனுடைய அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் இதற்கான அமௌண்ட்டு. எக்ஸாமோட அமௌண்ட்டு 1500. அப்போ 1500, 4500 கட்டி இதில் இணைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக எக்ஸாமுக்கு சொல்லும் போது 3000 ரூபாய் நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் 2 சேர்த்துங்கும் போது 7500 ரூபாய் டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வாங்கும் போது 5500 ரூபாய், டெஸ்ட்டுக்கு 1000 ரூபாய். ஒன்லைனர் மட்டும் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒன்லைனருக்கு 3000 ரூபாய், 1500 ரூபாய் டெஸ்ட்டுக்கு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கையேடு ஒன்லைனர் 2 சேர்த்து வாங்கும் பொழுது டெஸ்ட்டை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் எக்ஸாமுக்கான டீட்டெயில். ஸோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் ஒரு சிறப்பு தள்ளுபடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 பிஜிடிஆர்பியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு போனாங்க நம்மளுடைய சுபிக்குழுவிலிருந்து. ஸோ அப்போ அந்த 2025 பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நான் பேஜில் 2025 சுபிக்குழுவில் இணைஞ்சிருந்தேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தள்ளுபடியோட நம்ம என்ன செய்யறோம், 2000 ரூபாய்க்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த கோர்ஸை ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம்.
சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழங்கக்கூடிய சிறப்பு தள்ளுபடி. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுபைக்குழுவில் இந்த பிஜிடிஆர்பிக்கு நம்ம மிக குறைந்த கட்டணத்தில், அதுவும் போன முறை பயிற்சி எடுத்த ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த பேஜை நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதும் கொடுத்துருக்கோம். ஜூன் 9 இந்த கோர்ஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2 பேட்டர்ன், ஒன்லைனருக்கும் சரி எம்சிக்யூ பேட்டர்னுக்கும் சரி டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் முழுமையாக பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் 2026-27 காலகட்டங்களில் நடத்தக்கூடிய இந்த பிஜிடிஆர்பியை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஓராண்டு கால பயிற்சியாக இதை கொடுக்குறோம். இப்போ இருந்தே நீங்கள் பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும். இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.